This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping off now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துடும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முன்னொரு காலத்துல நேபாள் நாட்டுல வந்து ஒரு இளைஞன் வந்து ஒருத்தன் வந்து இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வந்து வேலை வெட்டியே கிடையாது, சும்மாவே இருப்பான். சும்மாவே இருந்தோன்னா அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் என்னப்பா வேலைக்கு போலையா, என்னப்பா வேலைக்கு போலையான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதை கேட்டு 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 அவனுக்கு நிறைய மன அழுத்தம் ஆகி ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அது வந்து வீட்டை விட்டே வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான். ஏன்னா வெளியே வந்தாலும் இப்படி கேட்குறாங்கல்ல, வேலைக்கு போலையான்னு கேட்குறாங்களே சொல்லிட்டு அதை வந்து இது பண்ணுவான். அவன் வீட்டுக்குள்ளேயே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் அவனுக்கே என்ன தெரியாது, போவான், வெளியே போவான். போயிட்டு அங்கே ஒரு ஜென் குரு வந்து ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் கேட்பான், அந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், எனக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. என்னை எல்லாருமே ஏளனமாக பேசுகிறாங்க, வேலை இல்லையா வேலை இல்லைன்னு என்னை எல்லாருமே மட்டம் தட்டி பேசுகிறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. என்னால் வெளியே கூட வர முடியல. நான் வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஷனுக்கு வந்து அது வந்து உண்டாக்குது. நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். கேட்டோன்னா அந்த ஜென் குருவுமே சரிப்பா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் அதுக்கான அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வழிகள் என்னென்னது, எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய அறிவுரைகள்லாம் கொடுப்பாரு. கொடுத்தோன்னே இவனுமே சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கேட்டுட்டு போவான். ஒரு சிட்டிக்கு போவான். போய் அங்கே நல்லா பிஸ்னஸ் பண்ணி ஒரு நாள் வந்து காரில் வருவான். காரில் வந்து அப்போ வந்து ஜென்குரு வந்து பார்ப்பான். காரில் வரும்போது வந்துட்டு இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு நிறைய பொற்காசுகள் வந்து கொடுப்பான். ஏன்னா நிறைய சம்பாரிச்சிருவான், பொற்காசுகள் கொடுப்பான். கொடுத்துட்டு அப்போ வந்து அவர்கிட்ட சொல்லுவான், அந்த மாதிரி எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சொன்ன உடனே என்னப்பா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்குரு வந்து கேட்பாரு. என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ் தான் பண்றேன், அதுலேருந்து வந்த காசுக தான் இதுகெல்லாம். அதனால எனக்கு மற்றவங்களோட ஒரு குடியை கெடுத்து தானே நான் சம்பாதிக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவார், இது வந்து உனக்கு உண்மையான கஷ்டம் கிடையாதுப்பா, உனக்குன்னு எப்போ உண்மையான கஷ்டம் வருதோ அப்போ நீ என்ன தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னோடனே இவனு மறுபடியும் போவான், எல்லாருக்கிட்டையும் இது பண்ணுவான், நல்லா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, இவன் பண்ண ஏன்னா பிஸ்னஸ் எல்லாமே இல்லீகல் தானே, அதனால பென்ஸு பக்கத்தில் கடை வாங்கினது எல்லாமே ஒரு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இழந்து போய் காசு இல்லாமல் ஆயிடுது. அவன் எப்படி பழைய நிலைமையில இருந்தானோ அதே மாதிரி ஆயிடுது. ஏன்னா நம்ம எப்பயுமே நேர்மையான வழியில் சம்பாதிச்சா மட்டும்தான் நம்ம வந்து எப்பயுமே நம்ம வந்து இது பண்ண அதாவது ஒரு வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும். அது வந்து அப்போ வந்து நிறைய பொற்காசுகள் வந்து கொடுத்துருப்பாள். அப்போ கொடுக்கும்போது அந்த ஜென்குரு வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, மரத்து கீழே புதைச்சு வைன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல் அவனும் புதைச்சு வச்சுட்டு போயிருப்பான். இப்ப நிறைய ஒண்ணுமே இல்லாம போனா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுகாத குறையா வந்து இருப்பான். இருந்த உடனே அப்ப வந்து போவான். போயிட்டு இந்த மாதிரி குருவே, இந்த மாதிரி நான் ஒரு பைசா கூட என்கிட்ட கிடையாது. நான் முன்னாடி எப்படி ஜீரோவா இருந்தனோ அதே போலதான் இப்ப நானும் இருக்கேன். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நீங்க தான் எனக்கு வழி சொல்லணும். நான் நிறைய இல்லீகல் பிசினஸ் பண்ணி நான் உங்ககிட்ட சொன்னேன், இதனாலதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவான். சொன்னோன்னா அப்பயே சொல்லுவார், எப்பா இது வந்து உன்னோட உண்மையான கஷ்டமே கிடையாது. எப்போ உனக்கு உண்மையான கஷ்டம் வருதோ அப்பவா அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் சொல்லுவான், இல்ல எனக்கு திரும்ப பிசினஸ் பண்றதுக்கு ₹1 கூட கையில கிடையாது, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா அவர் சொல்லுவாரு, நீ அன்னைக்கு மரத்தை கீழே புதைச்சு வச்சீல பொற்காசுகள், அதை எடுத்துட்டு போய் மறுபடியும் பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே என்ன பண்ணும், இந்த டைம் வந்து நல்லா நேர்மையான வழியில தான் சம்பாதிப்பான். நல்லா காசு பண்ணலாம், நல்லா நிறைஞ்சிரும், நல்லா எப்பயும் போல நல்லா இருப்பான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா சம்பாதிக்கும் போது அவங்க அம்மா அப்பா இறந்து போயிடுறாங்க. அந்த வீட்டு வந்து வெறி வீடா போயிடுது. இவன் வந்து இப்போ நினைப்பான், நம்ம இவ்வளோ சம்பாரிச்சது வந்து எதுக்கு சம்பாதிக்கிறோம், அவங்களுக்காக தானே சம்பாரிச்சோம், அவங்களே இல்லை நமக்கிட்ட வீட்டுக்கு வந்து சோறு போடுவாங்களே அவங்க இல்லை, நம்ம அப்பா வந்து நம்ம ஏதாவது சொன்னா, நம்ம ஏதாவது செஞ்சோன்னா நமக்கு அறிவுரை கொடுப்பாங்களே, நம்ம ஏதாவது திட்டுவாங்களே, அப்படி ஒரு ஆள் இல்லையே, வீடே வெறுமனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் எதுக்கு தான் சம்பாதிக்கிறேன், எதுக்கு தான் வாழ்றேங்கிற மாதிரி அவன் வந்து ஆயிடுவான். ஆன உடனே என்ன பண்ணுவான்னு, இப்ப வந்து அந்த குருவை நோக்கி போவான். இந்த மாதிரி குருவே, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். என்னப்பான்னு கேட்கும்போது, இப்ப எனக்கு பண வசதி எல்லாம் எதுவுமே எனக்கு குறைச்சல் கிடையாது.
நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா என்னோட அம்மாவும், அப்பாவும் இல்ல. நான் எதுக்காக சம்பாரிக்கணும்? அவங்களுக்காக தானே நான் சம்பாரிக்கேன். காசு பணம் இருந்து என்ன பண்ண? ஆனா எனக்கு சந்தோஷமே இல்லையே! எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இப்பதான்பா உனக்கு வந்து உண்மையான கஷ்டம். இதுதான் உனக்குரிய உண்மையான கஷ்டம். இத நீ தெரிஞ்சுக்கோ. இத நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, நீ எப்பயுமே இ உன்னோட கஷ்டம் எதுன்னு அப்போ உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையின் மூலமா நம்மளும் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே போல தான் நம்மளுமே வாழ்க்கையில வந்து காசு பணம் மட்டும் இருந்துட்டா நம்ம எப்பயுமே சந்தோஷமா வாழ்ந்துற முடியாது. நம்ம கூட இருக்கிறவங்களையும், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா, அப்பா எல்லாருமே ஒழுங்கா கொஞ்சமா சம்பாரிச்சாலும் சந்தோஷமா வாழணும். அதாவது கெட்ட வழியில பணத்த சம்பாரிக்காமயும், நல்ல வழியில சம்பாரிச்சு கொஞ்சமா சம்பாரிச்சாலும் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.